வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து நம்ம NI LabVIEW சாஃப்ட்வேரை வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். NIனா நேஷனல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். நமக்கு ஒரு செப்பரேட்டாக ஒரு வீடியோவில் LabVIEWனா என்ன எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், அப்ளிகேஷன்ஸ்லாம் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் வந்து எப்படி அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ நான் வந்து செட்டப் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு வந்து செட்டப்போட லிங்க் வேணும் அப்படின்னா உங்களோட இமெயில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அந்த லிங்க்குக்கு வந்து அந்த இமெயிலுக்கு வந்து நான் லிங்க் வந்து சென்ட் பண்ணுறேன். சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ இன்ஸ்டாலில் இருக்குது. இப்போ இன்ஸ்டாலில் வந்து டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்ஸ்டாலேஷன் ஸ்டார்ட் ஆகிடும். ஓகே. ஸோ இங்கே வந்து NI பேக்கேஜ் மேனேஜர், NIனா நேஷனல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஸோ இதில் வந்து நீங்கள் அக்செப்ட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. ஸோ நெக்ஸ்ட் கொடுத்தது டிசேபிள் விண்டோஸ் ஃபாஸ்ட் ஸ்டார்ட்அப், இது வந்து டிக்லேயே இருக்கட்டும். ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு ஜஸ்ட் நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்ததும் NI பேக்கேஜ் மேனேஜர், நம்ம இன்ஸ்டாலேஷன் பேக்கேஜில் NI பேக்கேஜ் மேனேஜர் சொல்லிட்டு வெர்ஷன் 20.0 இதுதான் நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ கிளிக் நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கொடுத்ததும் நம்மளுக்கு வந்து இன்ஸ்டாலேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓகே. இப்போது ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன அடிஷ்னல் ஐட்டம்ஸ் யூ மே விஷ் டு இன்ஸ்டால் கேட்குது. இதெல்லாம் வந்து அடிஷ்னலாக வந்து இருக்கிறது. நம்மளுக்கு எது வேணுமோ சூஸ் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். வேணான்னா நீங்கள் அன்டிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஜஸ்ட் அன்செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அது இன்ஸ்டால் ஆகாது. சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இது எல்லாமே இருக்கட்டும். ஜஸ்ட் நான் நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட் கொடுத்ததும் இங்கே பாருங்கள், சேம் இதில் வந்து லைசன்ஸ் அக்ரிமெண்ட்ஸ்க்கு அக்செப்ட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து யூ மஸ்ட் அக்செப்ட் த லைசன்ஸ் அக்ரிமெண்ட்ஸ் பெல் டு ப்ரொசீட் சொல்லியிருக்காங்க. ஸோ மைக்ரோசாஃப்ட் சில்வர் லைட் 5.1 இது ரெண்டுத்துக்கும் நம்ம வந்து அக்ரிமெண்ட் வந்து அக்செப்ட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்ததும் நம்ம இவ்வளோ பேக்கேஜஸ் வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ இதை நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் என்ஷூர் பண்ணிக்கோங்க எதெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. தேவையெல்லாம் திருப்பி பேக் போயிட்டு நீங்கள் அன்செலக்ட் பண்ணிவிட்டு அந்த இன்ஸ்டால் ஆகிறத வந்து நீங்கள் வந்து தவிர்த்துக்கலாம். இப்போ தான் நான் நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஓகே. இப்போ நம்மளுக்கு வந்து இன்ஸ்டாலேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓகே. இதுக்கு வந்து நீங்கள் வந்து NI அப்டேட் சர்வீஸ் ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகணுமான்னு கேட்கும். இதுக்கு வந்து நீங்கள் ஜஸ்ட் நோ கொடுத்துருங்க. ஓகே. நோ கொடுத்ததும் இதுக்குமே நோ கொடுத்துருங்க. எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ஐ வாண்ட் டு பார்ட்டிசிபேட் இன் த NI கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு ஆட்டோமேட்டிக்காக வந்து நீங்கள் எப்போலாம் இன்டர்நெட் கனெக்ட் பண்ணுறீங்களோ அந்த டைமில் டேட்டாஸை வந்து சென்ட் பண்ணிக்கும் சாஃப்ட்வேர். ஸோ உங்களுக்கு டேட்டாஸ்லாம் அதிகமாக எடுத்துக்கும். ஸோ கன்சியூம் ஆகும். அதனால் அதை வந்து தவிர்க்கிறதுக்காக நம்ம நோன் கொடுத்துக்கலாம். நோன் கொடுத்துட்டு ஓகே கொடுங்க. ஓகே. இங்கே பாருங்கள், லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் வந்துடுச்சு. அடுத்து வந்து சாஃப்ட்வேர் ஆக்டிவேட் பண்ணணும். ஓகே. நம்ம வந்து சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணிட்டோம். உங்களுக்கு ஆக்டிவேஷன் ப்ரொசீஜர் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் எனக்கு வந்து டெக்ஸ்ட் பண்ணுங்கள், அதாவது மெயில் பண்ணுங்கள். அந்த மெயிலில் நான் உங்களுக்கு ப்ரொசீஜர் சொல்லி கொடுக்குறேன் எப்படி வந்து ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. ஒன்ஸ் சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் ஆனதும் ரீபூட் பண்ணணும். ரீபூட் டு கம்ப்ளீட் ஆப்ரேஷன் சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ ரீபூட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், இப்போ நம்மளுக்கு வந்து சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், NI LabVIEW 2020 இருக்குது. இதை நான் வந்து கிளிக் பண்ணுறேன். ஓகே. இங்கே பார்த்தீங்கன்னா LabVIEW 2020 இப்படி தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்மளுக்கு கிரியேட் ப்ராஜெக்ட், அப்புறம் ஓப்பன் எக்ஸிஸ்டிங். இதுக்கு முன்னாடி ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா எக்ஸிஸ்டிங்னு இருக்கும். கிரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்தோம் அப்படின்னா புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் ஆகும். ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் நம்மளுக்கு இந்த டூல்ஸ் அண்ட் டிப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. லேர்ன் த பேசிக்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங், அதாவது LabVIEW என்விரான்மெண்ட்டில் ப்ரோக்ராமிங்கோட பேசிக்ஸ் வந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த இதில் நீங்கள் யூஸ் பண்ணி ரீட் மோர் கொடுத்தீங்கன்னா நீங்கள் போய்ட்டு பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ கிரியேட் நியூ ப்ராஜெக்ட்னு கொடுக்குறேன். ஓகே. ஸோ கிரியேட் நியூ ப்ராஜெக்ட் பாருங்கள், இது நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. பிளாங்க் ப்ராஜெக்ட், பிளாங்க் VI, சிம்பிள் ஸ்டேட் மெஷின், சேனல் மெசேஜ் ஹேண்ட்லர், இந்த மாதிரி எக்கச்சக்கமாக இருக்குது. நம்ம வந்து ஒன் பை ஒன்னாக எல்லாமே தெரிஞ்சுக்க போகிறோம் LabVIEW பற்றி. ஜஸ்ட் நான் பிளாங்க் ப்ராஜெக்ட் கொடுத்துட்டு ஃபினிஷ் கொடுக்குறேன். ஓகே. ஸோ இதுதான் பிளாங்க் ப்ராஜெக்ட் LabVIEWல.
இன் ஃபியூச்சரில் எப்படி நம்ம ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுறது, கான்ஃபிகர் பண்ணுறது, ஒரு சின்ன சின்ன சர்க்யூட்லாம் கொடுத்துட்டு எப்படி சிமுலேட் பண்ணுறது, சிக்னல்ஸ் எப்படி டெஸ்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.